தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் என்னப்பா வாழணும், எப்படிப்பா வாழணும்னு தோணும். அதுக்கு ஏசப்பா ஒரே ஒரு பதில் சொல்லிட்டார். இந்த நற்செய்தியில் சொல்லிட்டார். என்னது? என்னை பின்பற்ற விரும்புனீங்கன்னா தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும் அப்படின்ட்டார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏசப்பாவை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தன்னலமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிறர் நலத்தோடு வாழணும். ரெண்டாவது முக்கியமானது, ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தன் சிலுவை சுமந்து கொண்டு பின்பற்றணும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையுமே ஏசப்பா சுமந்து கொண்டார். ஓகேங்களா? ஆனால் நாமளும் ஏசப்பாவை பின்பற்றி அவர் மாதிரியே மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் நம்ம சுமையை நம்ம சுமக்க ட்ரை பண்ணணும். நம்ம சிலுவையை நம்ம சுமந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் ஏசப்பாவை பின்பற்றின சீடர்களில் ஒருவராக நம்ம மாற முடியும். ஓகேங்களா? அதுக்கு முக்கியமான உதாரணமே அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. தம் உயிரை காத்து கொள்ள விரும்பினா அதை நீ இழந்துடுவடா அப்படிங்கிறாரு. அதனால் என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்கிறவர் வாழ்வடைவர் அப்படின்ட்டார். ஓகேங்களா? ஸோ நீ பாட்டுக்கு இந்த பூமியில் நான் வாழணும், சொத்து சேர்த்து வைக்கணும், நகை சேர்த்து வைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும்னு பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்தில் என்ன போகுது, அழிந்து போயிட தான் போகுது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் வாழ்நாள் முழுசும் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஆன்மா என்னத்துக்கு வருது? வாரத்துக்கு ஒரு நாளாவது சர்ச்சுக்கு போய் ஆன்மாவை புதுப்பிச்சுட்டே இருந்தோம்னா தான் ஆன்மா வாழ்வடையும். இல்லை நான் காசுன்னு 24 மணி நேரமும் 7 நாளும் 31 நாள் 365 நாளும் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன வருது? ஸோ அதனால நீ என்ன பண்ணிடுற, உன் ஆன்மாவை தான் நீ இழந்து போவே தவிர உனக்கு உன்னோட வாழ்வுக்கு ஈடாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா. இந்த வசனங்கள் நிறைய பேரோட மனதை மாற்றியிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எவ்வளவோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு இந்த இறைவசனம். சவேரியாரெல்லாம் இந்த இறைவசனம் தான் மாற்றிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த செயலுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைக்குமா, கைமாறு கிடைச்சே தீருன்ட்டார். ஓகேங்களா? ஸோ நீ நினச்சிக்கலாம், நான் தப்பிச்சுக்கிட்டேன், என்ன இவன் இவ்வளோ பாவம் செய்கிறான், எதுவும் பண்ண நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் இறுதி காலத்தில் ஏசப்பா வரும்போது கண்டிப்பாக அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். இதை மறந்துடாதீங்களா? கடைசி வரைக்கும் நல்லவனாக இருந்து செத்துறது நல்லது, புரிஞ்சுக்கோங்க. கெட்டவனாக வாழ்ந்து அடுத்த ஜென்மத்தில், அதாவது மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் நெருப்பில் வெந்து சாவறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், நல்லவனாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கெட்டவனாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், ஏதோ 2-3 தப்பு தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த தப்பை விட்டு தள்ளுங்க. ஏன்னா வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். ஓகேங்களா? கணக்கு காட்டணும் பார்த்துங்க. நான் கடைசி நாள் இது இருந்துக்கிறேன்னு நினைக்காத. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது.
கடைசி நாளில் பார்த்துக்கலாம், வயசான காலத்தில் அப்புறமேட்டு ஜெபம் பண்ணி திருத்திக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஏசப்பா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? உலகம் முடிவு இன்றைக்கி தான் சொல்லிட்டாங்கன்னு என்ன நடக்கும்? புரியுதுங்களா? ஸோ அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்மளுடைய தவறையெல்லாம் திருத்திக்கோங்க. நானும் திருத்தணும், நீங்களும் என்ன பண்ணுங்கள், திருத்திக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. 100% இயேசுவின் வழியில் நடக்கிறோமா கிடையாது. கொஞ்சம் தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை திருத்திக்கோங்க. திருத்தினவங்க தான் புனிதர்களாக இருக்காங்க, பெரிய பெரிய இறைவாக்கினர்களாக இருக்காங்க. அவங்களாம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவ வழியில் நடப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.